தன்னை பலமுள்ளவன் என்று தன் பலத்தினாலே தேவனை அடைய நினைக்கிற எந்த மனுஷனையும் தேவன் வெட்கப்படுத்தி பலவீனமாய் வருகிற ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ல கூட பலம் உள்ளவர்கள் தோற்று போகிறார்கள், பலவீனமானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா பலம் உள்ளவன் கிரியையை நம்புறான், பலவீனமானவன் இயேசுவை நம்புறான். ஒன்று கொரிந்தியர் 1:27 தேவனுக்கு விருப்பமான வழி பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இதை நம்ம வாசிக்கிறப்ப பொதுவாக பலமுள்ளவர்கள்லாம் உலகத்தார தான் நம்ம நினைப்போம். அவங்கெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்கு தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார்னு. மன்னிக்கவும், கிறிஸ்தவ வட்டாரத்திலும் கூட பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Even in spiritual areas we think it indicates worldly people, not spiritual, but it indicates spiritual people too. கிறிஸ்தவர்களையும் சேர்த்துதான். தன்னை பலமுள்ளவன் என்று தன் பலத்தினாலே தேவனை அடைய நினைக்கிற எந்த மனுஷனையும் தேவன் வெட்கப்படுத்தி பலவீனமாய் வருகிற ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் திரும்ப சொல்றேன், பலம் உள்ளவன்னா நீ உலகத்தானதான் தான் நினைக்க கூடாது. 4 மணி நேரம் நான் ஜெபிச்சேன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் பலம் உள்ளவன் தான். என்னால ஜெபிக்க முடியல, நான் பலவீனமானவன் தான். ஆனா பலம் உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். த்ரூ கிராஸ், த்ரூ க்ரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யூதர்கள் கிரியையினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், நாமோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் அவர் மூலமாய் பெற்றோம். ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள் த்ரூ வர்க்ஸ் தே ரீச் காட். கிரியைகள் மூலமாய் பிதாவை அடைந்தார்கள், ஆனால் நாமோ இயேசுவின் மூலமாய் பிதாவை அடைகிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப கிரியை யார் செய்யறது? கிரியை இயேசு செஞ்சார். கிரைஸ்ட் மீன்ஸ் த கம்ப்ளீட் ஒர்க். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டாம் நீங்க பைபிள் சொல்லல, அதை நம்ம பேருக்கு ஒருத்தர் செஞ்சு முடிச்சார்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ல கூட பலம் உள்ளவர்கள் தோற்று போகிறார்கள், பலவீனமானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா பலம் உள்ளவன் கிரியையை நம்புறான், பலவீனமானவன் இயேசுவை நம்புறான். நீங்கள் தயவு செய்து பலம் உள்ளவர்கள் என்று நினைப்பீர்களானால் அந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தின் தகுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். அதனால தான் 2 பேர் ஜெபிக்க வந்தாங்களாம். லூக்கா 18 இருக்கு. 2 பேருமே ஸ்பிரிச்சுவல் பீப்புள், நீங்க மறந்துடக்கூடாது. ஒருத்தன் உலகத்தான் செக்யூலர் பீப்புள் கிடையாது. ஒருத்தன் செக்யூலரை ஒதுக்கிட்டு ஸ்பிரிச்சுவலை பிளஸ் பண்ணான்னு வந்தது. 2மே ஸ்பிரிச்சுவல் பீப்புள். இருவரில் ஒருவன் சினிமா தியேட்டருக்கும் ஒருத்தன் சர்ச்சுக்கும் வரல. 2 பேருமே சர்ச்சுக்கு வந்தவன். அப்ப 2 பேருமே பிலீவர். ஒருத்தன் ஸ்ட்ராங் மேன் இன் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒருத்தன் வீக் பர்சன் இன் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். One man tried to reach God through his activities. The another man, he reached God through grace. ஒருவன் செயல்கள் மூலமாய் தேவனை அடைய முயற்சி எடுத்தான், ஒருவன் கிருபையின் மூலமாய் தேவனை அடைய முயற்சி எடுத்தான். இயேசு சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். இன்றைக்கும் உங்கள் செயல்கள் மூலமாய் நீங்கள் தேவனை அடைய முயற்சி எடுத்தால் நீங்கள் அந்த பரிசேயனை போல நீதிமான் ஆக்கப்படாமல் திரும்பி சொல்லுகிறீர்கள். 2 பேருமே எதுக்கு தான் போனாங்க? 2 பேருமே ஜெபம் பண்ண தான் போனாங்க. அதான் முக்கியமான விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2 பேருமே பிலீவர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2 பேருமே கிறிஸ்டியன். இந்த பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவன் சொன்ன உடனே நம்ம உலகத்தான யோசனை பார்த்தீங்களா? உலகத்தில் இருக்கிற பலம் உள்ளவன் அல்ல. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மிஸ்டர் வேர்ல்டு, த கம்ப்ளீட் மேன் கின்னஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர்னால்டை வந்து வெட்கப்படுத்தும்படி ஜஸ்டினை தெரிந்து கொண்டார். அப்படியா? இல்ல இல்ல இல்ல. இட் இஸ் நாட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், இட் இஸ் a religious strength. எத்தனை பேர் தீல நடக்கிறாங்க, உங்களால் நடக்க முடியுமா? அவங்கெல்லாம் வெளிப்படாத கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டார். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அப்ப கிரியையை விட கிருபையை நம்புறவனை தான் ஆசீர்வதிக்கிறாரு. திரும்ப உள்ள வந்த பிறகு கிரியையை நீங்க
கிரியையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் மற்ற காரியங்களை அடைய வேண்டும் என்று நினைத்தால் மறுபடியும் வேறு ஒரு கலர்ல அதே வேலையை செய்ய போறீங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஆணித்தரமாய் உங்களுக்கு பதிக்க விரும்புகிறேன். உங்கள் நேசர் விசேஷமானவர், அதை நீங்க மறந்துடக்கூடாது. எதினாலே விசேஷமானவர்? அவர் வெண்மையும் சிவப்புமானவர். எல்லா கடவுளோட உங்க கடவுள் ஸ்பெஷலானவர். ஏன்? அவர் சிகப்பானவர். எங்க சிகப்பானார் சொல்லுங்க? சிலுவையிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நேசர் விசேஷமானவர். எந்த நேசரும் தன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கல, ஜீவனை எடுத்திருக்கு. ஆனா எங்க நேசர் ஜீவனை கொடுத்தாரு. அங்கேதான் கிறிஸ்தவம் நிற்கிறது. அந்த குரூசிபிகேஷன்ல கிறிஸ்டியானிட்டி நிக்குது. அவர் முடித்தார் என்கிற விசுவாசத்தில் தான் கிறிஸ்தவம் நிற்கிறது, செயல்களில் அல்ல.